ஒரு டைகரோட ஸ்பீட் 60 km/h. ஆனா ஒரு மானோட ஸ்பீட் 85 km/h. ஒரு டைகரால ஷார்ட் டிஸ்டன்ஸ் மட்டும்தான் ஸ்பீடா ஓட முடியும். ஆனா ஒரு மானால லாங் டிஸ்டன்ஸ் ஸ்பீடா ஓட முடியும். ஆனா ஸ்டில் டைகர் மானை பிடிச்சிருது. ஏன்னா மான் முன்னாடி ஓடி போகும்போது அடிக்கடி பின்னாடி திரும்பி பார்த்துக்கிட்டே ஓடும். அதனால அதோட ஃபோக்கஸ் அண்ட் ஸ்பீட் என்ன ஆகுது? டவுன் ஆகுது. ஆனா மானை பிடிக்கும் போது ஒரு டைகரோட கம்ப்ளீட் ஃபோக்கஸ் அந்த மான் மேல மட்டும்தான் இருக்கும். அதனால அது ஈஸியா பிடிச்சிருது. இது நமக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடையாது, இட்ஸ் a கிளாரிட்டி. நீங்க எதனா ஒரு புதுசா ட்ரை பண்றீங்க இல்ல மேல போறீங்க அப்படின்னா உங்க பின்னாடி இருக்கக்கூடிய உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இல்ல ரிலேட்டிவ்ஸ் இல்ல நெய்பர்ஸ் இவங்க எல்லாருமே எதனாவது உங்களை சொல்லி என்ன பண்ணுவாங்க? டிஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்க அவங்கள திரும்பி பார்த்து அவங்களோட வேர்ட்ஸ் பத்தி யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா உங்களோட ப்ராக்ரஸ் அண்ட் ஃபோக்கஸை அங்கேயே ஸ்டாப் பண்ணிடுவீங்க. அதனால உங்களோட ஃபோக்கஸை டைகர் மாதிரி ஒரே விஷயத்துல ஒரே டைரக்ஷன்ல வைங்க. ஒன் திங் சொல்றேன், மல்டி டாஸ்கிங் இஸ் a lie. உங்க பிரெயின்ல ஒரு டைம்ல ஒரு விஷயத்த மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ண முடியும். அதனால உங்களோட ஒன் திங்கை ஃபைண்ட் பண்ணுங்க, அதில் ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.